வணக்கம். அதாவது இன்னைக்கு விளம்பரங்கள் இல்லாமல் எந்த தொழிலுமே நம்ம முன்னேற்ற முடியாது. அதுதான் உண்மை. இப்போது நமக்கு நிறையா செலவு பண்ணி நம்மளால் விளம்பரங்கள் செய்ய முடியாது. சில எளிமையான வழிமுறைகளில் நான் செய்துட்ருக்கேன். குறைஞ்ச செலவில் அதுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் நம்ம விளம்பரம் கொடுக்க முடியாது. நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கும் நம்ம செலவு பண்ணணும். நம்ம ஒன்று லட்சக்கணக்காக செலவு பண்ண முடியாது. செலவு பண்ண போகிறதும் இல்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன நினச்சிருக்கோன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு நமக்கு கேட்குறக்கு வருவாங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு பற்றி, எக்ஸாம் ஃபீஸ் பற்றி, மந்த்லி ஃபீஸ் பற்றிலாம் கேட்க வருவாங்க. அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லிவிட்டு அவங்க கையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்து, இதை பக்கத்து வீட்டுக்காரருக்கெல்லாம் கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பருக்கு இந்த செய்தியை அனுப்ப சொல்லி உங்கள் குரூப்பில் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி கோயிலெலாம் பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த திருநீறு குங்குமம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கவரில் நம்ம பயிலக முகவரியை அச்சிட்டு நம்ம கோயில்களில் கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லா கோயில் பக்கத்தில் உள்ளூர் கோயில்களில் கொடுங்க. அதே மாதிரி வாரம் சந்தை கூடும் இடங்கள், எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி சந்தை இருக்குது, வாரம் சந்தை இருக்குது. அது எந்த நாள்னு தெரிஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சந்தைகளில் 2 பசங்களை நிற்க வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து வர்றவங்களுக்கு கொடுக்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த பியூட்டி பார்லர், சலூன் இருக்குது, ரேஷன் ஷாப் இருக்குது, இவங்ககிட்டலாம் பெர்மிஷன் கேட்டு ஒரு நோட்டீஸ் செவுத்தில் ஒட்ட வைங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியாக்களான யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், இந்த மாதிரி நிறையா சோசியல் மீடியாக்களெல்லாம் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு பார்ட் டைம் கொடுத்த மாதிரி, ஜாப் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்கள டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி அருகில் உள்ள மிஸ்ஸு, இப்போ காலேஜ் நிறையா இருக்குது, மலமிச்சு மட்டும் எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது. ஹாஸ்டலில் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, வெளியில் ரூம் எடுத்து தங்குறவங்க இருப்பாங்க. அந்த ரூம் எடுத்து தங்குறாங்க பாருங்கள், அந்த ரூம் ஒவ்வொரு ரூமாக கொண்டு போய் ஒரு ஆள் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி மெஸ்ஸுக்கு வர்றவங்ககிட்ட அந்த மெஸ்ஸில் சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டு வாங்க, சாப்பிட வர்றவங்ககிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி டியூஷன் சென்டர், நேற்று கூட நான் ஒரு டியூஷன் சென்டருக்கு போனேன், அவங்ககிட்ட நோட்டீஸ் கொடுத்து வர ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். காலேஜுக்கு போய் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் கேட்கலாம். அதே மாதிரி எல்லா காலேஜும் ஹெச்ஓடிகிட்டையும் நம்ம பேசலாம். பேசி எங்கள் இந்த மாதிரி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க, எங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் நாங்கள் ஸ்டூடெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் காலேஜு ஹெச்ஓடிகளுக்கு